ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். Excuse me, I'll just be back. Absolutely sure. ஏங்க நாகினி இருக்கிற மாதிரியே தோணுது. கொஞ்சம் வா. அறியாமன் அண்ணா, என்ன பண்ணுறீங்க? இந்த மேரேஜ் நடக்காதுன்னு சொன்னீங்க, ஆனால் நடக்குது. என்ன காதல் அஹானாக்கு கிடைச்சிது அப்படின்னா இனி என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. பிங்கி பிங்கி பிங்கி, நீ என்ன பைத்தியமா? ஆர் யூ மேட்? நான் பைத்தியம் தான். நம்ம பிளட்லயே இந்த பைத்தியம் இருக்குது. நீங்க அந்த ராதிகாக்காக பைத்தியம் ஆயிருந்தீங்க. இப்ப நான் விக்ரம்காக. அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. I can't live without him. I love him அண்ணா. Please listen to me. உன் அண்ணா சொல்றத கேளு. விக்ரம்ட மேரேஜ் அஹானாவோட நடக்காதுன்னு சொன்னா நடக்காது. ட்ரஸ்ட் மீ. சிட். ட்ரஸ்ட் மீ. இங்க இன்னும் அந்த நாகினியோட வாசம் வருது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அந்த நாகினிய கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் கல்யாண பொண்ணு நாகினியா? இச்சாதாரி நாகினியா? இது அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த நாகினி இங்கேருந்து வெளியே போகாத மாதிரி ஏதாச்சும் செய்யணும். ஏதோ ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கிற மாதிரி தோணுது. என்னடா இது? என்ன ஏமாத்த உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இதை என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா? இத்தனை வருஷம் நம்மளோட நட்பை மறந்துட்டியா அமித்? ஆனால் நான் அப்படியே என்ன பண்ணேன்? அப்போ நாகமணி எடுத்துட்டு லண்டனுக்கு போக பிளான் பண்ணதேனா? என்ன பிளான்? ரிஷப் போய் சொல்லாத. உன்னோட லண்டன் டிக்கெட் பற்றி அஹானா சொன்னான். உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிட்டா என்ன? எனக்கு எந்த பிளேனும் இல்லை, லண்டனும் இல்லை, நாகமணியும் இல்லை. நாகமணி அப்படின்னா ஒரு சாதாரண நாகினி இல்லை, ஆனந்த குலத்தின் நாகராணி. இப்போ இவங்களுக்கு அவளை பற்றி எதுவும் நான் சொல்ல மாட்டேன். அந்த நாகமணியை நானே எடுத்துக்க போகிறேன். என்னது இது? சக்தி வாய்ந்த சாம்பலா? யார் இதை எங்கே வச்சது? இல்லை இல்லை இல்லை. எங்க தேவி போன? அஹானா ரூம்ல இல்லை. நீ ரூம்ல எல்லா இடத்துலையும் பார்த்தியா? நான் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். நாகராணி அவளை ரூம்ல இல்லையா? அவங்க எங்க போனாங்க?
எல்லாரும் நாகராணியோட ரூமுக்கு போறாங்க. என்னங்க இப்படி கிடக்குது? எனக்கு பயமாயிடுது. அஹானாக்கு ஏதாச்சும் ஆகிட்டோம். யார் இதெல்லாம் இப்படி பண்ணுது? நம்ம உடனே மிஸ்டர் தவான் சார்கிட்ட சொல்வோம். வா போலாம். ஆ எல்லாரும் இப்படி திடீர்னு வந்து என்ன பயன்படுத்திட்டீங்க. இல்லை மக, ஒன்று நினச்சி தான் பயந்துட்டோம். ஒன்று ரூம்ல எங்கெல்லாம் தேடணும், நீ கிடைக்கவே இல்லை. இந்த ரூம்க்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கிடக்குது? என்னை இயரிங் மிஸ் ஆகிட்டு அந்த நேரத்தை தேடிட்டீங்க. ஓகே, அதெல்லாம் சொன்னீங்க. இப்போ ரொம்ப லேட் ஆகுதுங்களா? போகலாமா? ஆனால் நான் ஆல்ரெடி ரூமில் செக் பண்ணினேன், நீங்கள் இல்லையே. ரூமில் தானே பார்த்தீங்க அப்படின்னா வாஷ்ரூமில் இல்லையே. அதை பற்றி பொறுப்பு பேசலாம். இப்போ பண்டிதர் வெயிட் பண்ணிட்டு பாரு. லெட்ஸ் கோ. போகலாம் போகலாம். பாம்புட ரத்தம் பனியில குளிர்ந்துடும். அதனால இந்த பனி உன் சக்தி எல்லாத்தையும் பலவீனமாக்கிரும். இப்ப நீ உன் நாகமணி எனக்கு கட்டாயம் தந்துதான் ஆகணும். நான் அனந்த குலத்திட நாகராணி. என் எதிரிகிட்ட தோக்குற அளவுக்கு நான் பலவீனமானவ இல்லை. நீ அனந்த குலத்திட நாகராணினா நானும் ஒரு மாச பேராதான். கவிதோடையும் அவன் கொலைக்கார குடும்பத்தோடையும் சேர்ந்து நீ என் குடும்பத்தை அழிச்சல. இந்த நாகனிட முதுகெலும்புல அடிங்க. என் உத்தரமாவ நீ கொண்டால உன் சாவு நிச்சயம். நீ நாகனிகளின் ராணினா என்கிட்ட எண்ணில் அடங்காத சக்தி இருக்கு. பாம்பு மட்டும் இல்ல, பல மிருகத்தை நான் கட்டுப்பாட்டுல வச்சுக்க. அவன் உன் பழைய மிக பெரிய எதிரி. அவனை நீ இதுவரைக்கும் சந்திச்சது கூட இல்லை. அவன் இந்த பனி குகையில உனக்காக பல வருஷங்களா காத்துக்கிட்டிக்கான். ஒரு நாக்னியால அவன் ஒரு முறை தோக்கடிக்கப்பட்டான். ஆனா இந்த முறை நாங்க அவனை இன்னும் சக்தி வாய்ந்தவனாவும் அதிக ஆபத்தானவனாவும் மாத்திட்டோம். இப்ப அவன் பழி வாங்குற நேரம் வந்துட்டு. ஜெய் கோலிநாத். இப்ப அக்னி குண்டத்துல பூஜை செய்யணும். நாகராணி, நீங்க எங்க போனீங்க? பாட்டா வாங்க. இல்லைன்னா இந்த விக்ரமோட எனக்கு மேரேஜ் ஆகும்.
மன்னிச்சிரு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நாகினிங்கட நீதிமன்றத்துல குற்றவாளிக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. அங்க கிடைக்கிற ஒரே ஒரு தண்டனை சாவுதான். உனக்கும் அதுதான் கார்த்திகி. ஓகே சொல்லு. மேரேஜ் விட்டுட்டு நீ எங்கே போகிற? மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ போகணும். விக்ரம் வாஷ்ரூம் போகணும். இப்போ வா, இப்போ தான் போ போ பண்ணித்தரே. நான் வாஷ்ரூம் போகணுமா? கொஞ்சம் 5 minutes வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்கிறீங்க? இப்படி மேரேஜுக்கு நடுவில் போகக்கூடாது. பண்ணித்தரேன். என்ன பேசுவீங்க? போவிடுங்க அவளை. நீ போகமாக. ரைட் தாங்க ப்ளீஸ். ஏன் கரண்ட் போயிட்டுது? முதல் சுற்றுல மாப்பிள்ளை முன்னால, பொண்ணு பின்னால வரணும். இதோட கல்யாணம் முடிஞ்சிட்டு இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. விக்ரம், இப்ப நீ உன் தலையில் இருக்கிறத கலட்டு. ஓ காட், ஆனா விக்ரம்ட மன போடுதானா? அரியம்மண்டையா எப்படி ஆனா? என்னாச்சு? சர்ப்ரைஸ் புரியலையா? நான் வாஷ்ரூம் போகணும். என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் ஆரியம்மன்? நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி நீ சரியாக செஞ்சுட்டேன். விக்ரம் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் இன்னைக்கு அவன் என் தங்கச்சி விட்டுட்டு போயிட்டான். நீ அவனை என்ன பண்ண? அதுக்கு பேர்தான் காதல்னு சொல்லுவாங்க. இவன் திரும்பவும் என் கையை பிடிச்சான். என்னை விட விக்ரம் ஹாட்டா? உன்னோட எல்லா பலவீனமும் என் கண்ணில் இருந்துச்சு. அப்புறம் அந்த பிங்கியை யூஸ் பண்ணிக்கிட்டேன்.